ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஸ்லாக்கியம் என்ன என்று நம்ம புரிந்திருக்கணும். நம்முடைய ஸ்லாக்கியம் நமக்கு தெரியாததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பல தாழ்வு மனப்பான்மையோடு கூட நாம் அமர்ந்து கொண்டு காணப்படுகிறோம். இதை அறிந்த மத்தேயு மூலமாக ஆவியானவர் திருவளம் பற்றி இருக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். முதலாவது எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் வருவது தான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இன்றைக்கி எத்தனையோ தெய்வம் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் எல்லாரும் தெய்வத்தின் பக்கத்தில் போக முடியாதுங்க. அது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் தான் போக முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவரிடத்தில் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த இனத்தவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாரையும் சமமாக தான் பார்க்கிறார். அவன் படித்தவன், பட்டதாரி, உயர்வு, தாழ்வு, பணக்காரன், ஏழை, அப்படிலாம் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை. நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்களுக்குத்தான், உங்களுடைய பிள்ளைகளுக்குத்தான் ஆண்டவர் என்னிடத்தில் வர சொல்லு. நீ வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாய், கவலையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாய், உனக்குள்ளே நீ புலம்பி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய், உனக்குள்ளே பலவிதமான வேதனை இருக்கிறது. நீ முன்புறத்தில் எல்லாருக்கும் முன்பாக சிரித்து பேசி அநேக காரியத்தை பேசுகிறாய். ஆனால் உன் பின்புறத்திலேயோ உனக்குள்ளேயோ அநேக வருத்தங்களும் பாடுகளும் கவலைகளும் கண்ணீர் நிறைந்ததாக உன் பின்புறம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் என்னிடத்தில் வாருங்கள் என்பதாக தேவன் அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது இரண்டாவது ஸ்லாக்கியம் பாவ மன்னிப்பு நமக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தான் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு பாவத்தை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அவரிடத்தில் ஓடி வந்து அவரிடத்தில் தருகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கிறார். இரண்டாவது, நாம் அவர் பின்னே என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அவர்கிட்ட வந்துட்டோம். ரெண்டாவது, அவர் பின்னே வருவது என்பது என்ன, அவருக்கு சீஷர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது, வாசிக்க முடிகிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தினமும் என் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அவருடைய பின்னே வரணும். இன்றைக்கி அநேகர் என்ன செய்வார்கள், இயேசு அழைப்பை பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் உண்டு. ஆனால் அவருடைய பின்னே வருவதற்குரிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் விட்டு கொடுப்பதில்லை. அவருடைய பின்னே வருவதுனா பாடுகளை சகிக்க வேண்டும். நிந்தைகள், அவமானங்கள், அவச்சொல்கள், எத்தனையோ காரியங்கள் நமக்கு வந்தாலும் இயேசுவுக்காக எந்த ஒரு மனிதன் சகிக்கிறவனாக இருந்தானோ அவனை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவனை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இந்த பேதுருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. உன்னை நான் இது முதற்கொண்டு மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன், என்னை பின்னே வா, என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழைத்தார். ஆனால் பாடுகள், உபத்திரவங்கள், சூழ்நிலையை பார்த்து அவனே பின்மாற்றத்தில் போனான். அவனை பார்த்தா என்னை நேசிக்கிறாயாப்பா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவனை தேடி வந்ததாக பார்க்க முடிகிறது. இந்த நாளிலேயும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் அவரிடத்தில் வரணும், அவரை பின்பற்றணும். இதுதான் நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்தை புரிந்து கொண்டு அவருக்கு பின்னே வாருங்கள். இன்மைக்குரிய தேவைகளும் மறுமைக்குரிய தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாக சந்திப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்தை புரிந்தவர்களாய் நாங்கள் ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாரும். இந்த நாளை ஆசீர்வதியும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.